அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரத்தில் நம்ம இந்த ஜெப நாட்களில் நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால் மறுரூபம். என்ன தலைப்பு? மறுரூபம். ஸ்தோத்திரம். இன்னொரு ரூபம் அப்படின்னா தேவன் நம்மளை இருக்கிற வண்ணமா இல்லை, அவர் எதற்காக அழைக்கிறாரோ அந்த ரூபத்துக்குள்ள, அந்த மாற்றத்துக்குள்ள நம்ம போவதற்காக தான் இந்த ஜெப நாட்களை நாம் பயன்படுத்துகிறோம். அல்லேலூயா. நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், நம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு இவ்வளோ வந்தாங்க. ஆனாலும் எகிப்தை குறித்து தானே பயம் கொண்டே இருந்துச்சு. ஆனால் மோசே என்ன செஞ்சான் அப்படின்னா, அவன் எகிப்தில் இருக்கிற ஜனங்களை போல யோசிக்கவில்லை. அவன் தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி அவன் செய்கிறவனாய்தான். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒரு ஆதாரமாக ஒரு வசனம் நம்ம எடுத்தோம். இன்னைக்கும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மனம் என்ன செய்யணுமா? புதிதாய் மாற வேண்டுமா, பழையதாய் அல்ல. நம்முடைய மனம் எப்படி மாறணும்? புதிதாய் மாறணும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா, இங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழக்கூடாது, உலகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சிந்திக்க கூடாது, உலகத்தின் மனுஷனை போல நம்ம வாழக்கூடாது. நாம் உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். பிரித்தெடுக்கப்பட்ட நாம் அதற்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உலகத்தை போல நம்ம சிந்திக்க கூடாது, உலகத்தில் இருக்கிற மனுஷனை போல, ஆண்டவர் அறியாதவனை போல நம்ம ஸ்தோத்திரம் நம்ம யோசிக்க கூடாது. ஆண்டவரை அறியாதவர்களை போல நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவங்கள போல இருக்காத. நீ ஒரு புதிய மனிதன். நம்ம யாரு? புதிய மனுஷன். வசனம் சொல்லு, நம்ம புதிய சிருஷ்டியா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. அப்போ நம்ம புதிய சிருஷ்டியாய் நம்ம இருக்கிற நாம் அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம செயல்பட வேண்டும். நம்முடைய எண்ணம் மாறினாதான் நம்முடைய சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. நம்முடைய எண்ணம் என்ன செய்யணும்? மாறணும். நம்முடைய எண்ணம் மாறினாதான் நம்முடைய சூழ்நிலை மாறும். நம்முடைய எண்ணம் மாறினாதான் நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்களும் சூழ்நிலைகளும் மாறும். முதல்ல மாற வேண்டியது என்னன்னா, நம்முடைய எண்ணம். என்ன மாறணும்? நம்முடைய எண்ணம். நம்முடைய எண்ணம் முதல்ல மாறணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. நம்முடைய எண்ணம் மாறினா நம்முடைய செயல் மாறும். நம்முடைய எண்ணம் மாறினா நம்முடைய பேச்சு மாறும். நம்முடைய எண்ணம் மாறினா நம்ம நடக்கிற பாதைகள் மாற ஆரம்பிக்கும். முதலாவது தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்முடைய எண்ணம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உலக மனுஷனை நீங்க எடுத்துக்கொண்டால், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பலவீனம் வந்த உடனே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, முதலாவது அவங்க டாக்டரை தேடுவாங்க. அவங்க பலவீனம் நினைச்சாலே அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, டாக்டர்கிட்ட தான் போகணும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு பலவீனம் வந்தாலோ ஏதோ ஒன்று வந்தாலோ நாம் செய்யறது முதல்ல ஜெபம். நம்ம என்ன செய்வோம்? முதல்ல ஜெபம். ஸோ ஜெபத்துக்கு அப்புறம் தான் நம்ம மருத்துவத்தை தேடுறோம். ஏன் அப்படின்னா, எதற்காக நம்ம முதலாவது நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் பிசாசானவன் நம்மளை பலவீனப்படுத்துவான். சோதரம். உதாரணமாக நான் ஒரு காரியத்தை சொல்றேன். சில நேரங்களில் பயத்தினால நமக்கு சில பலகீனங்கள் வரும். இப்போ சிலர் சொல்லுவாங்க, அவன் பயந்ததுனால அவனுக்கு காய்ச்சல் வந்திருக்குது அப்படிம்பாங்க. ஸோ அவன் பயந்ததுனால அவனுக்கு ரொம்ப முடியாம போயிருச்சு அப்படிம்பாங்க. ஸோ நம்ம பயப்படும் பொழுது பிசாசானவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறான். கடந்த நாட்களில் ஒரு பாப்பாக்காக நான் ஜெபிக்க போகும் பொழுது
அந்த பாப்பா வீட்டில் என்ன செஞ்சிருச்சான், பயந்துருச்சான். ஹாஸ்பிட்டலில் பயந்தோடனே ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி எல்லா ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அந்த பாப்பாவோட அணுக்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஸோ அன்னைக்கு நான் போயிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்த மறுநாளே அணுக்கள்லாம் ஏறிடுச்சான். அல்லேலூயா. இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, சோதரம் எல்லா டாக்டர்ஸுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இது காய்ச்சல், இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம், ஆவின் மண்டலங்களில் நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்கும். அல்லேலூயா. நமக்கு அந்த எண்ணம் என்ன செய்யணும், வரணும். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை போல கவலைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை போல பயந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக அழைக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை போல யோசிப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. நாம் அழைக்கப்பட்டது அவர்களை விடுதலையாக்கும்படியாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் நேற்று தியானிச்ச அதே வேத பகுதிக்கு நேராக நம்ம திரும்பலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கூக்குரல் இட்டார்கள், பெருமூச்சு விட்டார்கள், அழுதார்கள், தவித்தார்கள், முறையிட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. அல்லேலூயா. நேற்று சொன்ன எகிப்து என்பது உலகத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. எகிப்து என்பது உலகத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்போ இந்த எகிப்தில இருந்துதான் ஆண்டவர் இப்போ மோசையை வேறு பிரித்து மோசேட்ட பேசுகிறார். மோசேட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, இவன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான் வனாந்தரத்துல. அப்ப ஆண்டவர் சொல்றார், மோசேட்ட சொல்றாரு, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல ஒரு முட்செடியில அவன்கிட்ட பேசுகிறார். பேசின சொல்றார், நீ இஸ்ரவேல் புத்திராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், நீ வா அப்படின்னு அழைக்கிறார். எங்க அனுப்புவாரா சொல்லுங்க? பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன். ஏன் அப்படின்னா, இந்த பார்வோன் கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடமாய் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க, கவலையில் இருக்கிறாங்க, நெருக்கத்தில் இருக்கிறாங்க, உபத்திரவத்தில் இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அங்கே நல்ல வீடு இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, உழைக்கிற பணம் கைக்கு வர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் இவனை அழைக்கிறார். எதற்காக அழைக்க அப்படின்னா, இந்த உலகத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படி, மீட்கும்படியாக தான் ஆண்டவர் மோசே என்ன செய்கிறார், அழைக்கிறார். அல்லேலூயா. ஆனா மோசே சாக்கு போக்கு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் சொல்றான், எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாயன், நான் மந்த நாவு உள்ளவன் அப்படின்னு 4வது அதிகாரத்தில் அவன் சொல்றான். நீங்க வேற யாரையாச்சும் நீங்க அனுப்புங்க, என்னால முடியாதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்ல, நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்துகிறார். இப்ப மோசைய ஒரு வேலைக்காக ஆண்டவர் செலக்ட் பண்ணுகிறார். என்ன வேலைக்காக அப்படின்னா, எகிப்தில் இருக்கிற ஜனங்களை அழைத்து கொண்டு கானானுக்கு போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இந்த வேலைக்காக தான் மோசையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, செலக்ட் பண்ணிட்டார். இப்ப இந்த வேலைக்காக செலக்ட் பண்ணப்பட்ட மோசே சோதரம் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆண்டு சொல்ல நீ போ அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இவன் எகிப்துக்கு போகிறான். எகிப்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற பார்வோன் கிட்ட போய் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படி நீ இவர்களை விடுன்னு சொன்ன உடனே பார்வோன் சொன்னான், உன் தேவன் யாரு, அவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்ட்டான். யாத்திராகமம் 5வது அதிகாரத்துல 2வது வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தை கேட்கிறதுக்கு அவர் யார், நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவது இல்லைன்ட்டான். எனக்கு ஆண்டவனா யாருன்னே தெரியாதுப்பா அப்படின்ட்டான். இப்போ என்ன நடக்க அப்படின்னா, இந்த ஜனங்களை அவர் ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிக்க, அவங்கள வேலை பழுவ ரொம்ப சுமக்கிறான். கவனிங்கள், ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்ட மோசே இந்த ஜனங்களை விடுதலையாக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கணும். இப்ப இந்த ஜனங்களுக்காக இவன் போய் பரிந்து பேசும்பொழுது, இந்த ஜனங்களுக்காக இவன் ஜெபிக்கும் பொழுது, அந்த பார்வோன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவங்க மேல வேலை பழுவ அதிகமாக்குறான். அல்லேலூயா.
இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்க நம்மகிட்ட பேசக்கூடாத அளவுக்கு, அல்லது நம்ம வார்த்தையை கேட்கக்கூடாத அளவுக்கு, அல்லது அவங்க நம்ம கிட்ட வரவிடாத அளவுக்கு அவங்கள பிசாசானவன் ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. என்ன செஞ்சிருவான்? ரொம்ப ஒன்று அவனுக்கு வேலை அதிகமாக கொடுத்துருவான். நம்மகிட்ட பேசுறதுக்கு நேரமே இருக்காதபடிக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை அவங்க மேலே சுமத்தி, அவங்களுக்காக அவங்க நம்மகிட்ட வரவிடாதபடிக்கு, நம்மகிட்ட பேச விடாதபடிக்கு, அவங்க மேலே அதிக பாரத்தை, அல்லது அவங்கள பிஸி ஷெட்யூல் ஆக்கிடுவான். அவங்கள பிஸியாகவே வச்சிருவான். அல்லேலூயா. நம்ம அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்போம், நம்ம அவங்களுக்காக முயற்சி எடுப்போம். பிசாசு பாப்பான், அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க? உன் வார்த்தையை கேட்க மாட்டாங்க. அவங்க பிஸியாக இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க? சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அவங்க பிஸியாக இருந்தால் அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. அவங்க பிஸியாக இருந்தால் அவங்க வேதம் வாசிக்க மாட்டாங்க. அவங்க பிஸியாக இருந்தால் அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஸோ பிசாசானவன் அவங்கள அப்படி பிஸியாக்குறான். இப்போ இதை பார்த்த உடனே மோசேக்கு ரொம்ப வருத்தமாகுது. மோசே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி அவங்களுக்கு என்னால் அதிக நெருக்கம் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 7வது அதிகாரம் 1வது வசனத்துல, உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். கவனிங்க, சோதர ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மோசே, நான் ஒரு காரியத்துக்காக உன்னை அனுப்பி இருக்கிறேன், நீ அந்த காரியத்துக்காக என் வார்த்தையை கேட்டு நீ போயிருக்கிற. இப்போ நீ போன இடத்துல நிறைய பிரச்சனைன்னு நீ சொல்ற. அந்த ஜனங்கள்கிட்ட என்னால் பேசக்கூட முடியலை, அந்த ஜனங்கள்கிட்ட இப்போ என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட முடியல, அவ்வளோ பிஸி ஷெட்யூல் ஆயிடுச்சு ஆண்டவரே நீ சொல்ற. அவங்க வாழ்க்கையில் நெருக்கம் வந்துருச்சு நீ சொல்ற. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அவனுக்கு தேவனாக்கினேன் அப்படின்னா அவனுக்கு மேலாக நான் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கவனிங்க, என்னன்னா ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் மோசேயை அழைத்தார், நீ இந்த வேலையை நீ செய்யணும். அவனுக்கு அதிகாரத்தையும் தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. சோதரம் அழைச்சு நீ போய் கூட்டிட்டு வான்னு சொல்லி சும்மா அனுப்பல அவரை. சோதரம் மோசேக்கு அற்புத அடையாளங்களை செய்யத்தக்கதான அதிகாரத்தை கொடுத்தார். இப்ப மோசே போய் என்ன செய்கிறான் அப்படின்னா, 10 வாதைகளை என்ன செய்கிறான்? வர வைக்கிறான். இப்போ மோசே போய் பார்வோன் கிட்ட போய் நிற்கிறான். பார்வோன் கிட்ட நின்ன உடனே மோசே என்ன செய்யறான் அப்படின்னா, தன் கோலை போட்ட உடனே இவனுடைய கோல் என்ன ஆகுது? சர்ப்பமா மாறுது. இப்போ பார்வோன் எல்லாத்தையும் கூப்பிட்டு, அவன் இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யறான் அப்படின்னா, அவங்களும் கோலை போட்டு அவங்க கோலும் சர்ப்பமாயிடுச்சு. உடனே மோசையோட கோல் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, எல்லாருடைய கோலையும் விழுங்கி போட்டுருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து என்ன செய்யறான் அப்படின்னா, ஒவ்வொரு வாதைகளா வர வைக்கிறான். இவன் போய் தண்ணியில, அங்க இருக்கிற தண்ணியில கோலை வைத்த உடனே அந்த தண்ணி ரத்தமா மாறுது. அடுத்து தவளையை வர வைக்கிறான், அங்க பேனை வர வைக்கிறான், இருளை வர வைக்கிறான், கொள்ளை நோயை வர வைக்கிறான். இது எதை குறிக்க அப்படின்னா, மோசே என்னெல்லாம் சொல்றானோ அது எல்லாம் அப்படியே தேசத்துல நடந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வேறு பிரித்தார். மோசைய ஒரு நோக்கத்துக்காக அவனை அழைத்தார். என்ன நோக்கத்துக்காக அழைத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரணும், அவங்கள கானானுக்கு நேரம் நீ அழைத்து கொண்டு வரணும், பார்வோன் கையிலிருந்து அவங்கள விடுதலை ஆக்கணும்னு சொல்லி அழைத்தார். அழைத்தது மாத்திரமல்ல, அழைத்து அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இந்த அதிகாரம் எப்போ செயல்படும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், இவன் பேசும் பொழுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் செயல்படணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய எண்ணத்துல அது நமக்கு புரியணும். எனக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். இஸ்ரவேல், இந்த எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள்லேருந்து மோசே அழைக்கப்பட்டது போல, அடுத்து மோசேயுடைய சகோதரன் ஆரோன் அழைக்கப்பட்டது போல இருந்து ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படி நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். ஸோ அழைத்த தேவன் நம்மளை சும்மா அழைக்கல, அழைத்தவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
மோசேயை அழைத்தார். மோசேயை அழைத்துட்டு சும்மா நீ போன்னு சொல்லல, அவன்கிட்ட சொன்னார், மோசே உன் கையில இருக்கிற கோலை நீ எடுத்துக்கொண்டு போ, இதை வச்சு நான் என்ன செய்வேன் அப்படின்னா அற்புதங்களை நான் செய்வேன். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கோலை நீ கொண்டு போ, நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன், இந்த கோலை வச்சு நான் அற்புதங்களை செய்வேன்ட்டாரு. இப்ப மோசே அதே கோலை வச்சுதான் எகிப்துல போய் என்ன செய்யறான் அப்படின்னா, அங்க இருக்கிற மந்திரவாதிகளுடைய கோல் எல்லாத்தையும் அவன் விழுங்கி போடுறான். அடுத்து தண்ணீரை ரத்தமா மாத்துறான், தவளை வர வைக்கிறான், பேனை வர வைக்கிறான், காரிருள் வர வைக்கிறான், அடுத்து கொள்ளை நோயை வர வைக்கிறான், மரணத்தை எல்லாத்தையுமே வர வைக்கிறான். அப்படின்னா இந்த மோசேக்கு புரிந்தது என்னன்னா, ஆண்டவர் என்ன சும்ல எனக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவர் நம்மளை சும்மா அழைக்கல, அவர் நம்மளை அழைத்து நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தினால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா, அப்ப மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம மனசு என்ன செய்யணும், மாறணும். நான் இதுக்கு முன்னாடி இருந்தது போல அல்ல, நான் ஒரு வேலைக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப உதாரணமா ஒரு உதாரணமா நான் ஒரு காரியம் சொல்றேனே. இப்போ நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா போலீஸ் நின்று வண்டி என்ன செய்வாங்க, மறிச்சு ஃபைன் அடிப்பாங்க, மாட்டேங்க அப்படிம்பாங்க. கார்ல சீட்டு பெல்ட் போடலன்னா நிப்பாட்டி ஃபைன் அடிப்பாங்க. ஃபோன் பேசிட்டாங்க இப்படி. இவங்க இந்த போலீஸ் வேலைக்கு வருவதற்கு முன்பதாக எங்களால வண்டியை நிப்பாட்டி ஃபைன் முடியுமா, முடியாதா? முடியாது. இப்ப அந்த வேலைக்காக இவங்க அழைக்கப்பட்டு இருக்கிறாங்க, பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறாங்க, செலக்ட் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க போய் தைரியமா ஒரு வண்டி வந்துச்சு அப்படின்னா அது யாரா இருந்தாலும் தைரியமா அவங்களால நிப்பாட்ட முடியுது. காரணம் என்னன்னா, அவனுக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு அதிகாரம் இருக்கு. கலெக்டரே அந்த இடத்துல ஹெல்மெட் போடாம வந்தாலும் சரி நிப்பாட்டதுக்கு அதிகாரம். இவனுக்கு மேலான அதிகாரி கூட அந்த இடத்துல ஹெல்மெட் போடாம வந்தாலும் இவனுக்கு நிப்பாட்டுவதற்கு அதிகாரம் இருக்குது. சோ அந்த அதிகாரத்தை இவன் புரிந்து கொண்டதுனாலதான் இவன் தைரியமா போய் ரோட்ல போய் நின்னு இவன் வண்டியை ஸ்டாப் பண்றான், அவன் ஃபைன் அடிக்கிறான், அவன் வேலையை அவன் கரெக்டா செய்யறான். அல்லேலூயா, இதே அதிகாரத்தை பெற்ற இவன் சோதரம், இவன் எந்த வேலையும் செய்யாம சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா கவர்மெண்ட் அவனுக்கு சம்பளம் கொடுக்குமா? கொடுக்காது. அவன் என்ன செஞ்சிருவாங்க, நீ வேலை செய்யறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. நீ வேலைக்கே வர வேண்டாம்டா போடா அப்படின்ட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா அதிகாரம் தெரிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். இவன் அதிகாரம் இவனுக்கு தெரிஞ்சாதான் இவனால வேலை பார்க்க முடியும். இவன் வேலை பார்த்தாதான் இவனுக்கு ஆசீர்வாதம், இவன் தேவைகள் சந்திக்கப்படும். இவன் அதிகாரம் தெரிஞ்சாதான் இவன் வேலை பார்க்கும்போது இவனுக்கு ப்ரமோஷன் வரும், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் வரும். அப்ப கவனிங்க, நம் அழைக்கப்பட்டு இருக்கிற நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் சொல்லுங்களேன்? என்ன அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்? சொல்லுங்க, என்ன அதிகாரத்தை தேவன் நமக்கு சொல்லுங்க. வேற பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மார்க்குவின் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது 16வது அதிகாரத்துல 17வது வசனத்தை பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாது ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளும் செய்வான், இதிலும் பெரிதான கிரியைகளை செய்வான். அல்லேலூயா. கவனிங்க, நம்ம வாழ்க்கை எப்போ மாறும், நம்ம எப்போ ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்ம எப்போ உயர்த்தப்படுவோம், நம்ம வாழ்க்கையில எப்போ மேன்மைகள் வரும் அப்படின்னா நம்முடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அமேஸ்வரம் பிசாசை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? வசனம் சொல்லி அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் வசனம் சொல்கிறது. நம்ம பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லாரு, வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள் சொல்லி இருக்கிறாரு. வியாதியை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது?
பயப்படக்கூடாது. வியாதிஸ்தர் யாருக்காவது ஜெபிக்கணுமா, ஐயோ நம்ம இவங்களுக்கு ஜெபம் பண்ண இந்த வியாதி நமக்கு வந்துருமோ, நம்ம என்ன செய்யக்கூடாது. காரணம் அது மேல நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. பிசாசு மேல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, வியாதியின் மேல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, நோயின் மேல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம புரிந்து கொண்டால் மட்டும்தான், இந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் நம்முடைய வாயின் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. நமக்கு தெரியணும், புரியணும். இது மேலாம் எனக்கு அதிகாரம் இருக்குது, வியாதியின் மேல் அதிகாரம் இருக்குது, நோயின் மேல் அதிகாரம் இருக்குது, பிசாசின் மேல் அதிகாரம் இருக்குது, இயற்கையின் மேல் அதிகாரம் இருக்குது, பணத்தின் மேல் அதிகாரம் இருக்குது, ஆசீர்வாதத்தின் மேல் அதிகாரம் இருக்குன்னு நமக்கு புரிந்தால் மட்டும்தான், அந்த எண்ணம் நமக்கு வந்தால் மட்டும்தான் நாம் ஜெபிக்கும் பொழுது, கட்டளையிடும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எண்ணம் இல்லாம, நம்முடைய எண்ணம் மாறாம நம்ம சூழ்நிலை மாறாது. நம்முடைய எண்ணங்கள் மாறணும். அதனால்தான் ஆண்டவர் ரோமர்ல வாசிக்கிறோம் 12:2 வாசிக்கும் பொழுது நம்முடைய எண்ணம் மாறணும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய எண்ணம் மாறினதான் தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வச்சிருக்கிற பரிபூரணமான நன்மைகள், தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரோ, ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறாரோ, அவருக்கு என்னெல்லாம் பிரியமோ அது எல்லாம் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய மனசு என்ன செய்யணும், புதுசா மாறணும். கவனிங்க, இதே எகிப்துல இருந்துதான் மோசே உயிருக்கு பயந்து போய் ஓடி போனான். இந்த எகிப்துல இருந்தா என்ன கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஓடி போனான். ஆனா இப்ப அதே எகிப்துக்குள்ள அவன் வர்றான், அதே எகிப்துக்குள்ள வர்றான். காரணம் என்னன்னா, இப்ப அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இப்ப நான் வர்ற மோசே நான் சாதாரண மோசே அல்ல, இப்ப நான் அதிகாரம் உள்ளவனா நான் வாரேன். அல்லேலூயா. பார்வோனால் ஏதாவது செய்ய முடிஞ்சிச்சா? ஒன்னும் செய்ய முடியல. அங்க இருக்கிற மந்திரவாதியால் ஏதாவது செய்ய முடிஞ்சிச்சா? ஒன்னும் செய்ய முடியல. அங்க இருக்கிற மனுஷனால செய்ய முடிஞ்சா? ஒன்னும் செய்ய முடியல. இவன் தான் அங்க எல்லாத்தையும் செய்யறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ளுங்கள், அழைக்கப்பட்ட நாம் அதிகாரத்தை பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல நம்முடைய மனசு தோணும், என்ன தோணும் அப்படின்னா, சில இடங்களுக்கு போகும் பொழுது அங்கே பேய் இருக்கும், பிசாசு இருக்கும், அது நம்மளை டச் பண்ணும், அது நம்மகிட்ட போராடும். நமக்கு அந்த பயம் இருக்கும். சிலருக்கு இருட்டா பார்த்தா பயமா இருக்கும், சிலருக்கு சில சத்தத்தை கேட்டாலே பயமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிறவர்களும் உனக்குள்ள இருக்கிறவர் நான் பெரியவர். அல்லேலூயா. சில இடங்களுக்கு போவதுக்கு சிலர் பயப்படுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க மனம் இன்னும் என்ன செய்யல, மாறல, இன்னும் மாறல. எனக்கு அதிகாரம் இருக்கிற எண்ணம் அவங்களுக்கு இன்னும் வரல. அந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அவங்க முன்னாடி இருக்கிற சூழ்நிலை ஜெயிக்க முடியும். நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம சொல்லணும். நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கவனிங்க, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன், பிளெஸ்ஸிங்காக ஒரு காரியத்தை நான் சொல்றேன். யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். எனக்கு அதை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறதுனால அதை சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது அங்க இருக்கிற எகிப்தியர்கிட்டலாம் போய் வாசிக்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம் வாசிங்க. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதே அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியர்களை கொள்ளையிட்டார்கள். கேட்டதே அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், கொடுத்தார்கள். எகிப்தை விட்டு வெளியில வர போறாங்க. ஆண்டவர் சொல்லியிருந்தார், ஏற்கனவே மோசே சொல்லியிருந்தார், நீங்க புறப்படும் பொழுது அங்க இருக்கிற எகிப்தியர்கிட்ட எல்லாம் போய் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கிற வெள்ளி பொண்ணு, அவங்ககிட்ட இருக்கிற வஸ்திரங்கள், ட்ரெஸ் எல்லாம் நீ வாங்கிட்டு வந்துட்டாரு. இவங்க போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, போய் கேட்கறாங்க, எனக்கு தங்கம் வேணும், எனக்கு வெள்ளி வேணும், எனக்கு வஸ்திரம் வேணும்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அள்ளி கொடுத்துட்டாங்க. கவனிங்க, இதே எகிப்தியர்கிட்ட தான் இவங்க அடிமையா இருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஆமேஸ்வரம் கொடுக்காதவர்கள் இப்ப கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 430 வருடம் வேலை பார்த்திருக்கிறாங்க.
430 வருடம் வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுக்கல. ஆனா இப்போ போய் இவங்க தங்க வேணும், வெள்ளி வேணும், எனக்கு புது ட்ரெஸ் வேணும்னு கேட்ட உடனே தூக்கி தூக்கி கொடுக்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் கேக் தைரியம் இல்ல, ஆனா இப்போ தைரியம் வந்துருச்சு. காரணம் என்னன்னா, எங்களை அழைத்தவர் யார் என்பதை இவர்கள் புரிந்து கொண்டபடியினால் இப்போ தைரியமா போய் எகிப்தியர்கள்ட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு கோல்டு வேணும், எங்களுக்கு வெள்ளி வேணும், எங்களுக்கு புது வஸ்திரம் வேணும்னு கேட்ட உடனே அது எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. கவனிங்க, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும் என்பதை நீங்கள் கேட்டால் தேவன் யார் மூலமாகவும் அதை உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பரலோகத்தின் கவர்மெண்ட்டுக்கு உலகத்தின் கவர்மெண்ட் எப்பொழுதும் பணிவிடை செய்து கொண்டேதான் இருக்கும். அல்லேலூயா. உலகத்தின் கவர்மெண்ட் பெருசா, பரலோகத்தின் கவர்மெண்ட் பெருசா? பரலோகத்தின் கவர்மெண்ட் பெருசு. அப்ப நம்மளாம் யாரு? பரலோகத்தின் கவர்மெண்ட்டுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பரலோக கவர்மெண்ட்டுக்காக அழைக்கப்பட்டவர்கள். இந்த எகிப்தில இருந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்காக அழைக்கப்பட்டார்களோ அதே போல இந்த உலகத்துல இருந்து நாம் பரலோகத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். நமக்கு இந்த உலகம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனா இருந்தாலும், பிசாசா இருந்தாலும், ஆவியா இருந்தாலும், மந்திரவாதி இருந்தாலும், உலகத்தில் இருக்கிற இயற்கையா இருந்தாலும், பணமா இருந்தாலும், வஸ்திரமா இருந்தாலும், கோல்டா இருந்தாலும், வெள்ளியா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், இந்த பரலோக கவர்மெண்ட் கேட்கும் பொழுது இந்த உலகத்தின் கவர்மெண்ட் கொடுத்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு அந்த அதிகாரம்? 430 வருஷம் இவங்களுக்கு கேட்க கூட தைரியம் இல்லை, அடிமையா இருந்தாங்க. இப்ப தைரியமா போய் கேட்கிறாங்க, எனக்கு கோல்டு வேணும், எனக்கு வெள்ளி வேணும், எனக்கு புது ட்ரெஸ் வேணும். கேட்டோன்னே கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நம்மளும் நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம விசுவாசத்தோட கேட்கணும், அல்லது விசுவாசத்தோட அறிக்கை செய்யணும். ஆண்டவரே எனக்கு புது ட்ரெஸ் வேணும், ஆண்டவரே எனக்கு புது கோல்டு வேணும், ஆண்டவரே எனக்கு பணம் தேவை, எனக்கு பணம் வேணும். அல்லேலூயா. கேட்டு பாருங்க, கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? நீங்களாம் நீங்க சொல்ற ஆமேன்னு பார்த்தா சந்தேகமா தெரியுது. கேட்டா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நமக்கு கேட்கறதுக்கு என்ன இல்ல? கேட்கிற அதிகாரம் இல்ல. அந்த அதிகாரம் நமக்கு புரியல. அதிகாரம் இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அதிகாரம் இருந்துச்சு. ஆனா நமக்கு அந்த அதிகாரத்தை நம் புரிந்து கொள்ளல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் மனசு புதிதாய் மாறட்டும், நீ அதிகாரத்தை உடையவன். இந்த உலகத்தின் அதிகாரத்தை பார்த்து நீ பயப்படாத, அந்த உலகம்தான் உனக்கு பயப்படும். ஆண்டவர் தான் சொல்றாரு, மோசையை பார்த்து சொல்றாரு, ஆமென், உன்னை நான் எகிப்துக்கு நான் உன்னை தேவனாக்கினேன், பார்வோனுக்கு உன்னை நான் தேவனாக்கினேன். இந்த எகிப்துடைய கடவுளாக வணங்கப்பட்டவன் தான் இந்த பார்வோன். இந்த பார்வோன்னாலே பெரியவன் என்று அர்த்தமா. இந்த எகிப்து முழுவதுக்கு அவன் தான் பெரியவன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த எகிப்துக்கு அவன் தான் பெரியவன், அவனை விட நீ தான் பெரியவன். இவன் மோசே இப்ப என்ன கேட்கிறான் அதெல்லாம் அவன் செய்யறான். இஸ்ரவேல் ஜனங்களை விடுடா அப்படின்னு சொன்ன கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டான். இப்ப போய் அவன் போய் பணத்தை கேட்ட உடனே தூக்கி கொடுக்கிறான். காரணம் என்னன்னா, ஆண்டவர் இந்த அத்தாரிட்டிய இவங்களுக்கு புரியும்படி இவங்களுக்கு சொன்ன உடனே அதை புரிந்து கொண்டாங்க, அதை பயன்படுத்தினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அத்தாரிட்டி நமக்கு இருக்கா இல்லையா? அதிகாரம் இருக்குதா இல்லையா? எது மேலெல்லாம் அதிகாரம் இருக்குது? ஒரு வசனம் சொல்லுது, பரலோகத்துல வியாதி கிடையாதான், பரலோகத்துல நோய் கிடையாதான், பரலோகத்துல கண்ணீர் கிடையாதான், பரலோகத்துல கவலை கிடையாதான், பரலோகத்துல வேதனை கிடையாதான், பரலோகத்துல எந்த குறைவுமே கிடையாது. அல்லேலூயா. பரலோகம் எப்படி இருக்கும் என்பதற்கு அடையாளமாக தான் 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தினார். அவங்களுக்கு ஏதாச்சும் குறைவு இருந்துச்சா? காலையிலே என்ன கிடைச்சிச்சு? மன்னா கிடைச்சிச்சு. சாயங்காலம் காடை, நான்வெஜ் காடை கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க வஸ்திரம் பழசா போகலை, அவங்க செருப்பு பிஞ்சு போகலை. அவங்களுக்கு வெயில் இல்லை, அவங்களுக்கு குளிர் இல்லை, அவங்களுக்கு வியாதி இல்லை, அவங்களுக்கு நோய் இல்லை, அவங்களுக்கு மரணம் இல்லை, எதுவுமே இல்லை.
அல்லேலூயா. எதுவுமே இல்லை. அப்போ புரிஞ்சு கொள்ளுங்கள், நாம் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய மண்டலங்கள்ல அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில பரலோகத்தின் மகிமைக்குள்ள ஒன்றும் நுழைய முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் நுழைய முடியாது. இன்னைக்கு நீங்க அத்தாரிட்டியோட ஜெபம் பண்ணுங்க. உங்க சூழ்நிலையை பார்த்து, பலவீனம் இருக்குது அதை பார்த்து, உங்க தேவை இருக்குது அதை பார்த்து, உங்க கடன் இருக்குது அதை பார்த்து நீங்க தைரியமா சொல்லுங்க, உனக்கு என் மேல அதிகாரம் கிடையாது, எனக்கு தான் உன் மேல அதிகாரம் இருக்குது, இயேசுவின் நாமத்தில் நீ விட்டு போன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகும். அல்லேலூயா. கீழ்ப்படியுமா படியாதா? கீழ்ப்படியும். ஏன்னா அதிகாரம் யார்கிட்ட இருக்குது சொல்லுங்க? அதிகாரம் என்கிட்ட இருக்குது. அதிகாரம் என்கிட்ட இருக்குது. ஒரு காலகட்டத்தில் பார்வோனுக்கு மோசே மேல அதிகாரம் இருந்துச்சு, அதனால தான் அவன் பயந்து ஓடுனா. இப்போ பார்வோன் மேல மோசேக்கு அதிகாரம் வந்துருச்சு, அதனால தைரியமா வந்து முன்னாடி நிக்கிறான். பார்வோனே ஜனங்களை விடு, முன்னாடி அவனை பார்க்கறதுக்கே பயந்து ஓடுனா, இப்ப தைரியமா வந்து நின்று பேசுறான். காரணம் என்னன்னா, மோசேக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னை விட எனக்கு அதிகாரம் அதிகம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நமக்கு அதிகாரம், உலகத்தில் இருக்கிற பிரச்சனை காட்டிலும் அதிகாரம் நமக்கு அதிகம். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதியின் மேல நமக்கு அதிகாரம் இருக்கு, நோய் மேல அதிகாரம், பிசாசு மேல அதிகாரம், பணத்தின் மேல அதிகாரம், இயற்கை மேல அதிகாரம், எல்லாத்தின் மேல நமக்கு அதிகாரம் இருக்குது. இந்த மனசு நமக்கு மாறணும், இந்த எண்ணம் நமக்கு வரணும். எனக்கு அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. எனக்கு அதிகாரம். இப்போ போலீஸ்காரன் வண்டியை மறிக்கிறான், ஒருத்தன் வந்து சொல்றான், ஏய் நான் யாரு தெரியுமா, என்ன நீ நிப்பாட்டுற அப்படின்னா இவன் என்ன சொல்லுவான், நீ யாரானாலும் இருந்துட்டு போ. இவன் ஃபைன் போட்டா மாற்ற முடியுமா? முடியாது. அவன் என்னதான் பேசினாலும், அவன் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, நான் யார் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படின்னு என்ன தத்துவம் பேசினாலும் சரி, இவனுக்கு அதிகாரம் இருக்குது. இவன் வேலை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பான். இவன் வேலை செஞ்சு அவன் என்னதான் செஞ்சு ஆகணும் சொல்லுங்க? ஃபைன் கெட்டி தான் ஆகணும், கீழ் படிஞ்சு தான் ஆகணும். அல்லேலூயா. இப்போ நமக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய உருவம் வந்து நின்னாலும், எவ்வளோ பெரிய பிசாசு வந்து நின்னாலும், எவ்வளோ பெரிய காரியம் வந்து நின்னாலும், நீங்க கட்டளையிடுறத நீங்க கட்டளையிட்டால், நீங்க செய்ய வேண்டியதை நீங்கள் செஞ்சால், அவன் என்னதான் செஞ்சு ஆகணும்? கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அப்போ அதிகாரம் யார் கையில் இருக்குது? பிசாசு கையில் அதிகாரம் இருக்குதா? கிடையாது. ஸோ நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தாததுனால தான் அவன் அதிகாரத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறான். அவன் ஃப்ரீடமாக சுற்றிட்டு இருக்கிறான். போலீஸ்கார அதிகாரத்தை கரெக்டாக பயன்படுத்தினா அப்படின்னா திருடங்க ரோட்டில் சுத்த முடியுமா? முடியாது. நம்ம அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தலை, அதனால தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே பிசாசு வர்றான், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வர்றான். நம்முடைய பட்டணத்தில் கிரியை செய்கிறான். ஆண்டு சொல்லாரு, உன் அதிகாரத்தை பயன்படுத்து, முதல்ல உன் எண்ணம் மாறட்டும், எனக்கு அதிகாரம் இருக்குங்கிற எண்ணம் வரட்டும். எனக்கு ஆளுகை செய்கிற அதிகாரம் இருக்குது, பிசாசின் மேல் அதிகாரம் இருக்குது, இயற்கையின் மேல் அதிகாரம் இருக்குது, வியாதியின் மேல் அதிகாரம் இருக்குது, நோயின் மேல் அதிகாரம் இருக்கிற எண்ணம் நம்முடைய சிந்தனையில வரணும். அல்லேலூயா. அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாலே மாற்றம் நிச்சயம். அவனிங்க மோசே 10 வாதைகளை அந்த தேசத்துல வர வைக்கிறான். ஏன் வாதையிலேயே அவன் அனுப்பி விட்டுருக்கலாம்ல? 10 வாதைகளை வர வைக்கிறான். கவனிங்க, இந்த 10 வாதைகளை வந்தது அந்த எகிப்தில் அவர்கள் வணங்கின தெய்வங்கள். இந்த தெய்வங்களை வச்சு தான் அந்த எகிப்தையே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்காக ஒவ்வொன்றையா வணங்குறாங்க. தண்ணீருக்காக ஒரு கடவுள், அடுத்து செழிப்புக்காக வயல் நிலங்களுக்காக ஒரு கடவுள், யுத்தத்துக்காக ஒரு கடவுள், மலைக்காக ஒரு கடவுள், அழகுக்காக ஒரு கடவுள், பாதுகாப்புக்காக ஒரு கடவுள். இப்படிதான் ஒவ்வொன்றையும் அவங்க வணங்கிக்கிட்டே இருந்தாங்க. இந்த 10ஐயுமே ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அழிச்சு போட்டார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, சில நேரங்களில் சில வியாதிக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஒரே வார்த்தையில் நம்ம ஜெபிக்கும் பொழுது சரியாகாது. ஒரே வார்த்தையில் ஜெபிக்கும் பொழுது சரியாகாது.
ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த வியாதிக்கு ஒரு ஆவி மட்டும் இல்ல, ஒரு காரியம் மட்டும் அல்ல, இதுல 2-3 காரியம், 2-3 ஆவிகள் சேர்ந்து இருக்குது. நான் முதல்ல ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆவி அவுட் ஆயிருச்சு, ரெண்டாவது ஜெபிக்கும் பொழுது ரெண்டாவது ஆவி அவுட் ஆயிருச்சு, மூணாவது ஜெபிக்கும் போது மூணாவது ஆவி அவுட் ஆயிருச்சு, நாலாவது ஜெபிக்கும் போது நாலாவது ஆவி அவுட் ஆயிருச்சு. இப்படி எல்லா ஆவியும் அவுட் ஆன உடனே அங்க ஹீலிங் நடந்தே ஆகணும். புரியுதா உங்களுக்கு? எகிப்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த 10ஐயும் அழிச்ச பொழுதுதான் அவங்களால வெளியில வர முடிஞ்சிச்சு. ஸோ அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற அத்தனை ஆவிகளும் அழிந்தால் மட்டும்தான். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து நீங்க கட்டளை இடும்பொழுது, முதல் முறை நீங்க கட்டளை இடும்போது அந்த காரியம் நடக்கல அப்படின்னு சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்க மறுபடியும் கட்டளை இடணும். அல்லேலூயா. நீங்க அடுத்து மறுபடியும் கட்டளை இடணும். இப்படி நீங்க கட்டளையிட அதை தடுக்கிற சக்திகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அடுத்து தடுக்கிறதுக்கு ஒரு சக்தி கூட இருக்காது. அல்லேலூயா. அப்போ ஒரு சக்தி கூட அடுத்து தடுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இது வரைக்கும் நீங்க 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை சொன்னீங்க, அற்புதம் நடந்துச்சு. இப்போ இது வரைக்கும் தடுத்ததெல்லாம் போயிடுச்சு. இப்போ நீங்க ஒரே முறை சொல்லும் பொழுது அது நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய மனம் எப்படி மாறணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புதிதாய் மாறணும். உலகத்தில் இருக்கிற மாதிரியே யோசிக்க கூடாது, உலகத்தில் இருக்கிற மாதிரியே கவலைப்படக்கூடாது, உலகத்தில் இருக்கிற மாதிரியே பயப்படக்கூடாது. ஐயோ யார் என்ன செய்ய போறான் அப்படிலாம் யோசிக்க கூடாது. எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் சொன்னால் நடக்கும். அல்லேலூயா. நான் ஜெபித்தால் நடக்கும். எனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறாரு. அவர் சொன்ன, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்ற, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நான் உன் கூட இருக்கிறேன், என்னுடைய அதிகாரம் உன்னுடைய அதிகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அப்படியே நம்ம இருக்கிற இடங்கள் எல்லாம் எழும்பி நின்று நம்ம அப்படியே கொஞ்சம் ஜெபிக்க போறோம். நம்ம ஸ்தோத்திரம். அப்படியே இருக்கிற இடங்கள் எல்லாம் எழும்பி நின்று ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க ஆண்டவரை ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, நீங்க எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. வியாதியின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, நோயின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, பிசாசின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, இயற்கையின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, பணத்தின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். கோல்டு மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, வஸ்திரங்களின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆமென் ஸ்தோத்திரப்பா, நீங்க எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, இந்த உலகத்தின் மேல் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே சொல்லுங்க. ஆமீன். இந்த தாட் உங்க மனசுல நீங்க பதிங்க. ஆமீன். எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க வாயினால் அறிக்கை செய்யுங்க. நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இல்ல வெட்கப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம், தைரியமா நீங்க சொல்லுங்க, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரிஷடா ரகத்துடா பலபலபா. நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. எனக்கு இருக்கிறது, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசே, உன் மேல் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமென். இயற்கையின் மேல் அதிகாரம்